இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் மறுபடியுமாக வாழ்த்துகிறேன். நாட்களிலும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நாம் தியானித்து வருகிறோம். கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது முதலில் தேவனுக்கு நம்முடைய இருதயத்திலே இடத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். இந்த நாளிலும் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை தேவன் விரும்புகிறார், கொடுக்க வேண்டும், அவருக்கு செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எபிரெயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவர் எருதுகளின் இரத்தத்தை, ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தை நான் குடிப்பேனோ என்று சொல்கிறார். எருதுகளை புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்கிறார். அவர் நம்மிடத்தில் கேட்பது உடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவருக்கு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், அவர் மகிமை உள்ள தேவன். அவர் சிங்காசனத்திலே பரிசுத்தவான்கள் சூழ, தூதர்கள் சூழ எப்பொழுதும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். சகல தேவர்களிலும் அவரே துதிக்கப்படத்தக்கவர். தேவன் பரிசுத்தரும் பெரியவரும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் மகிமையும் கொடுக்கும்படியாக எப்பொழுதும் நான் ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் அதை விரும்புகிறார், அவர் அதை எதிர்பார்க்கிறார். நமக்கு நன்மை செய்தாலும் நன்மை செய்யாவிட்டாலும் எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்திலே வந்து சுகம் பெற்று கொண்டார்கள். அப்பொழுது ஒருவன் மாத்திரம் வந்து இயேசுவினிடத்திலே அவரை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்திரம் செலுத்தினார். அப்போ உடனே ஆண்டவர் கேட்குறாரு, அந்த 9 பேர் எங்கே? அப்போ 9 பேரும் என்னை மகிமைப்படுத்தவில்லையே என்று கேட்குறார். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம வந்து அவருக்கு நன்றி செலுத்தணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய எப்பொழுதும் முன்வர வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரங்களையும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரா, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது நம்ம துதிக்கிறது அவருடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அதுவே கிறிஸ்துவுக்குள் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அது ஸ்தோத்திரம் செலுத்துவது தேவனுக்கு பிரியம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தோத்திர பலியை தேவன் எதிர்பார்க்கிறார். அதுவே நம்மளுடைய நம்மை குறித்து அவருடைய சித்தமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், எப்பொழுதும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு நாளைக்கு 7 தரம் கர்த்தரை துதிப்பார். 7 தரம் கர்த்தரை துதிப்பான். ஒருவேளை ராத்திரியில் அவரை துதிக்க மறந்தாலும் ராத்திரியிலே என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும், ஆண்டவரே இன்று நான் உம்மை துதிக்கலையே என்று உள்ளந்திரியங்களை உணர்த்தும். ராட்சாமங்களிலும் படுக்கையிலும் உம்மை துதிப்பேன், ராட்சாமங்களிலும் உன்னை தியானிப்பேன் என்று சொல்கிறார். எவ்வளவு கர்த்தரிடத்தில் பிரியம் வைத்து அவரை கனப்படுத்துகிற ஒரு தேவ மனுஷன் அந்த தாவீது. அவனுக்கு நல்ல ஒரு ஆயுசையும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அவனுடைய குமாரனாகிய சாலமோனை நம்ம குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் தேவாலயத்தை கட்டுவதற்கு முன்பாக 1000 சர்வாங்க தகன பலிகளை தேவனுக்கு கொடுத்தான். அன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அவரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு ஸ்தோத்திரம் செய்கிற எந்த இடத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். வேதத்திலே துதித்ததில் இருந்து பெற்றுக்கொண்ட அநேக அதிசயங்களை அற்புதங்களையும் நாம் வாசிக்க முடியும். அந்த சாலமோன் அன்று சர்வாங்க தகன பலியிட்ட அன்று ராத்திரியிலே சாலமோனுடைய சொப்பனத்திலே தோன்றி ஆண்டவர் சொல்லியிருக்கார், உனக்கு நான் என்ன செய்வேணும், உனக்கு என்ன வேணும் கேளு என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு ஆண்டவர் அதிலே வந்து பிரியப்படுகிறார் என்று பாருங்கள். அந்த ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது அதே போல் பவுலும் சீலாவும் சிறையில் இருந்த பொழுது நடு ராத்திரி என்று கூட பாராமல் அவங்க என்ன பண்ணாங்க, தேவனிடத்தில் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தாங்க.
பவுல் வந்து ஸ்தோத்திரத்திலே ஸ்தோத்திரங்களை கர்த்தருக்கு செலுத்துவதிலே பிரியப்படுகிற ஒரு மனுஷன். இந்த ராத்திரி முழுவதும் கர்த்தரை துதித்து பாடுனாங்க. அப்போ என்ன நடந்துச்சு? அந்த சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரங்கள் அசைக்கும்படியான ஒரு பூமி அதிர்ச்சியும் ஒரு அதிசயமும் நடந்தது. கர்த்தர் அவர்களை கட்டுகளை எல்லாம் அறுக்கும்படியாக செய்தார். ஆம், துதிக்கும் பொழுது, கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கும் பொழுது, ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய கட்டுகள் அறுக்கப்படும். அநேக நாள் உண்டான தடைகள் மாறும். கர்த்தர் பல்லகனிகளை திறந்து தேவன் நம்ம என்ன செய்வார்னா ஆசீர்வதிப்பார். பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார்களா, நீங்கள் எப்பொழுதும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் என் தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும் என்று. அப்போ தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ ஸ்தோத்திரம் செலுத்தணும். அவர் வந்து நன்மை செய்தால் மட்டும் அல்லது கிருபை செய்தால் மட்டும்தான், அற்புதங்களை அதிசயங்களை செய்தால் மட்டும்தான் ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? இல்லை. நமக்கு ஒரு நம்முடைய விண்ணப்பங்களில் அவர் இல்லை என்று சொன்ன பொழுதும், சில காரியங்கள் மறுக்கப்பட்ட பொழுதும், சில இழப்புகள் வந்த பொழுதும் அவை கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்வார் என்று நாம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். யோபுவை பார்க்கும் பொழுது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான். யோபுவை போல சோதனைக்குள்ள அகப்பட்ட மனுஷன் யாருமே இல்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட சோதனை வந்த பொழுதும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதை அவன் மறக்கவே இல்லை. அதே போல தானியேலும் தன்னுடைய அந்த தொழுது கொண்டால் சிங்கக்குவையிலே போடப்படுவார்கள் என்ற அந்த சட்டத்திற்கு கையெழுத்து ஆனதை அறிந்த பொழுதும் அவன் என்ன பண்ணான்னா ஸ்தோத்திரம் செலுத்துவதை அவன் விடவே இல்லை. 3 நேரமும் அந்த பலகணிகளுக்கு நேராக சென்று ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று பார்க்கிறோம். எப்படி அவனுக்கு சிங்கக்கவியில் இருந்து தேவன் அவனை காப்பாற்றினார் என்று நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் நாம் தேவனுக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நன்மை செய்தாலும், இழப்புகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் அதை தேவன் பிரியப்படுகிறார். ஸ்தோத்திர பலிகளை முடிகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்ன தேவன் அதிலே பிரியமாக இருக்கிறார். அப்படி நான் அந்த கிருபையை நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஜெபிப்போம். துதிக்கு பாத்திரரான எங்கள் அன்புள்ள தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. சதா காலங்களிலும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்களும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அதை விரும்புகிறீர். எங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியின் மேல் நீர் பிரியமாயிருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எந்த வேளையிலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, உயர்வானாலும் தாழ்வானாலும், நன்மைகளை பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவரே, இழப்புகளை நாங்கள் சந்தித்தாலும் அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கனப்படுத்தக்கூடிய இருதயத்தை தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒரு நாளும் ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த தவறாதபடி அனுதினமும் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்க, துதிக்க, ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்ட வார்த்தைகளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்ட வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவரே வீணாய் போகாதபடி கேட்கிறோடைய இருதயத்திலே கிரியை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.